முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு சிறு யானை குஞ்சு வாழ்ந்தது. அதன் பெயர் குஞ்சு. குஞ்சு ரொம்ப குறும்புக்காரன். எப்போதும் விளையாடிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு ஒரு அம்மா யானை, அப்பா யானை இருந்தார்கள். காட்டில் ஒரு நாள் குஞ்சு அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் காட்டை சுற்றி பார்க்க போறேன். அம்மா சொன்னாள், போயிட்டு வா, ஆனா தொலைஞ்சு போகாம பாத்துக்கோ. மாலைக்குள்ள வீட்டுக்கு வந்துடு. பட்டாம்பூச்சி பறந்து பறந்து காட்டின் ஆழத்துக்குள்ள போச்சு. குஞ்சும் துரத்திக்கிட்டே போனான். போக போக காடு ரொம்ப அடர்த்தியா மாறிடுச்சு. சூரிய ஒளி கூட சரியா வரல. குஞ்சு திரும்பி பார்த்தான். வீடு எங்கேனே தெரியல. அவன் தொலைஞ்சு போயிட்டான். குஞ்சு பயந்து அழ ஆரம்பிச்சான். அம்மா அம்மான்னு கத்தினான். ஆனா யாரும் வரல. இருட்டு ஆரம்பிச்சிடுச்சு. காட்டில் விசித்திரமான ஒலிகள் கேட்டது. ஊன்னு ஓநாய், கிர்ருன்னு புலி. திடீர்னு ஒரு சின்ன குரல் கேட்டது. ஏய் யானை குஞ்சு, என்னாச்சு? அது குரங்கு நண்பன் மிக்கி. மிக்கி மரத்திலிருந்து குதிச்சு வந்தான். கொஞ்சம் அழுதுகிட்டே சொன்னான், நான் தொலைஞ்சு போயிட்டேன் மிக்கி, வீடு எங்கேன்னு தெரியல. மிக்கி சொன்னா, பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா ஒரு பிரச்சனை, நானும் இந்த பகுதியை நல்லா தெரியாது. வா, நம்ம நண்பர்களை தேடுவோம். 2 பேரும் நடந்தாங்க. வழியில ஒரு முயல் குட்டிய பார்த்தாங்க. அதோட பெயர் ஹாப்பி. ஹாப்பி கேரட் தின்னுக்கிட்டே இருந்தது. ஹாய் நண்பர்களா, என்ன செய்றீங்கன்னு கேட்டது. ஹாப்பி சொன்னது, நானும் உங்களோட வரேன். நான் காட்டை நல்லா தெரியும். கேரட் பகிர்ந்து கொடுக்கிறேன். 3 பேரும் சேர்ந்து போனாங்க. போகும்போது அப்போ ஒரு பறவை நண்பி பியா வந்தது. பியா பறந்து வந்து சொன்னது, நான் மேல இருந்து பார்த்தேன். கொஞ்சம் தள்ளி ஒரு மரம் விழுந்து பாலம் மாதிரி இருக்கு. வாங்க போலாம். 4 பேரும் சேர்ந்து ஆற்ற கடந்தாங்க. வழியில ரொம்ப சிரிச்சாங்க, விளையாடினாங்க. குஞ்சு இனி தனியா போக மாட்டேன்னு மனசுல நினைச்சான். இறுதியா காட்டின் மறுபக்கம் வந்தாங்க. அங்கே குஞ்சுவோட அம்மா அப்பா தேடிக்கிட்டு இருந்தாங்க. குஞ்சு ஓடி போய் அம்மாவை அணைச்சான். அம்மா, நான் வந்துட்டேன். அம்மா சந்தோஷமா அழுதாள். எப்படி வந்தன்னு கேட்டாள். குஞ்சு நண்பர்களை காட்டி சொன்னான், இவங்க எல்லாம் உதவி செய்தாங்க. நண்பர்கள் இல்லாம எதுவும் முடியாது அம்மா. எல்லா நண்பர்களும் சேர்ந்து விளையாடினாங்க. அதிலிருந்து குஞ்சு எப்போதும் நண்பர்களோடவே இருந்தான். தனியா போகாம எப்போதும் உதவி கேட்டான். கதை முடிவு. நண்பர்களே, நல்ல நண்பர்கள் இருந்தா எந்த பிரச்சனையும் தீரும். தைரியமா இருங்க, உதவி செய்யுங்க. இப்போ நல்லா தூங்குங்க. குட் நைட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோக்கு